விஜய் பேசின தோரணை அந்த உறுதிமொழி எடுத்தாரு பாத்தீங்களா, அதுவே ஒரு சினிமா பாணியில தான் இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு நடிகர் மாதிரிதான் அந்த தோரணையில தான் அவர் அந்த உறுதிமொழியை எடுத்தார். முதல் ஆவேகா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, அது ஒவ்வொரு மாதமும் தகுதி உள்ளவர்களுக்கு, தகுதி உள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது ஸ்டாலினுடைய ஆட்சி தொடருது, அப்படித்தான் ஆகி போயிடும். விஜய் ஆட்சியினால எந்த புண்ணியமும் இல்லை. ஏன்னா ஆனா இந்த முயற்சிகள் சட்ட ரீதியாக மட்டுமே இந்த போதைப் பொருள் பழக்கத்தையும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளையும் நிறுத்திட முடியாது. தேர்தல் வாக்குறுதிகள்ல சொன்னதை பல விஷயங்களை நான் நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்றத சூசகமா சொல்றாரு, ஒத்துக்கிறார். இப்பவே அரசுக்கு அந்த பண செலவை வைக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் உடனடியாக அவர் கையில எடுக்கவே முடியாது. இல்லப்பா, நீங்க இனிமேல் சொல்ல வேண்டாம், ஏற்கனவே சொல்லி இருக்கிறீங்க இல்லையா, அதை செய்யுங்க. எச்சரிக்கை கொடுத்துட்டாரு, நீங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, எல்லாத்தையும் என்னால செய்ய முடியாது. தமிழ்நாடு முதலமைச்சராக தாவைக்காவின் தலைவர் ஜோசப் விஜய் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. இன்னைக்கு அவருக்கு பதவி பிரமாணம் நடந்துச்சு. முதல்ல திரு விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய மக்கள் ஆய்வு மற்றும் TN 2026 சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஆமா, வாழ்த்துக்கள் முதலமைச்சருக்கு. அதை தொடர்ந்து அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில முதலமைச்சர் வந்து பேசிய விஷயங்கள் 3 அறிவிப்புகளை முதல் கையெழுத்தா அங்கேயே போட்டு 3 தமிழக மக்களுக்கு 3 அறிவிப்புகள் அறிவிச்சிருக்கிறாரு. அதை தொடர்ந்து அவர் சில விஷயங்களை பேசினாரு. என்னென்ன அறிவிப்புகள், என்ன பேசிருக்கிறாரு அப்படிங்கிறது குறித்தும் இது அந்த முதலமைச்சர் பேசினது குறித்து திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பதிவுல சில பதிவு போட்டிருக்காரு. அவர் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஆமா, முதலமைச்சருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை திரும்பவும் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அறிக்கையை அவரு எக்ஸ் தளத்துல அவரு பதிவு போட்டிருக்கிறார் இல்லையா, அந்த பதிவை விலாவாரியா எடுத்து நம்ம அதை திறனாய்வு செஞ்சிடலாமா? ஃபர்ஸ்ட் முதல்ல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட பதிவுல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல வாழ்த்து செய்தியை சொல்லிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறாரு. அவர் உரையை ஆரம்பிக்கல, அவரு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறாரு. டெக்ஸ்ட் அதுல திரு ஆக்டர் விஜய் அப்படின்ட்டு ட்ராக் பண்ணி இருக்கிறாரு. அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் திரு ஆக்டர் விஜய் அப்படின்றது அந்த ஐடிக்கு டேக் பண்ணிருக்கிறாரு. அப்ப ஆக்டர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஐடி இருக்கு, அதுதான் பரவலா பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதுக்கு டேக் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் விஜயோட. ஆமா, இல்ல இவரு இப்ப நினைச்சிருந்தா அந்த டிவிகேவுக்கு அவங்களுக்கு அபிஷியலான ஒரு ஐடி கூட இருக்கு, அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இவரு ஆக்டர் விஜய்னு போட்டிருக்கிறது பர்பஸாவே இப்படி போட்டிருக்கிறாரு. விஜய் இன்னும் நடிகராகவே தான் இருக்கிறாரு அப்படின்றத சுட்டி காட்டுறது மாதிரி, மறைமுகமா சுட்டி காட்டுறது மாதிரி அப்படி பண்ணிருக்கிறாரு அப்படின்னு கூட அந்த பின்னூட்டங்கள்ல நம்ம பாக்குறோம். நம்ம பொதுவா அந்த காமெண்ட்ஸ் ஸ்டாலின் புல்குத்து அப்படி பின்னாடி கூட அப்படி ஒரு ஒரு சர்காஸ்டிக்கா பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் நினைக்கிறேன் அவரு ஸ்டாலின் சர்காஸ்டிக்கா பண்ணிருப்பாரான்றது தெரியல, அதுக்கான அவசியம் அவருக்கு இல்லை இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில. ஆனா விஜய் பேசின தோரணை அந்த உறுதிமொழி எடுத்தாரு பாத்தீங்களா, அதுவே ஒரு சினிமா பாணியில தான் இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு நடிகர் மாதிரிதான் அந்த தோரணையில தான் அவர் அந்த உறுதிமொழியை எடுத்தார். முதலமைச்சராக அந்த பதவி ஏற்ப அந்த ஓத் டேக்கிங் இருக்கு இல்லையா, அது பண்ணார்.
நான் கூட முக்கியமா எனக்கு அந்த மட்டும் ஃபர்ஸ்ட் தான் அது பார்ட். மாதிரி தோணுதுன்னு நினைச்சேன். பரவால்ல. உங்களுக்கும் அப்படி தோணியிருக்கு. பெரும்பாலானவர்களுக்கும் அது தோணியிருக்கு. ஏன்னா நான் வந்து இவரு ஸ்டாலின் பதவி ஏற்கிறதுக்கும், முதலமைச்சர் ஜெயலலிதா பதவி ஏற்கிற நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்து நான் போயிருக்கிறேன். நேர்ல பார்த்திருக்கிறேன். அங்கெல்லாம் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு தோணுனதில்ல. ஆனா இத பார்க்கிறப்போ ஒரு சினிமாவ பார்த்துட்டு இருக்கோமா, ஒரு படம் பார்த்துட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் வந்துச்சு. ஏன்னா அவரு பேசும்போது அது கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு, வழக்கமா அவரு விஜய் அந்த மேடையில பிரச்சாரத்துக்கு பயணத்தின் போது பேசும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. டெலிவரி அந்த ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு பேசினாலுமே கூட அது ஒரு ஒரு சினிமாவுக்கு ஒரு கேமரா முன்னாடி பேசுறது மாதிரி அவரு பேசுவாரு. அந்த மாதிரி ஒரு டெலிவரி இருக்கும். ஏறத்தாழ அப்படித்தான் இதுலயுமே அந்த முதல்ல எடுத்த அந்த வேர்ட்ஸ் அத வந்து அந்த உறுதிமொழி அத நல்லா ஒரு சினிமா பாணியில கேமரா முன்னாடி பண்றது மாதிரி நல்லா பண்ணிடுறாரு. 2வது இது கொஞ்சம் தடுமாற்றம் வந்தது. அதனால டெக்ஸ்ட்ட வச்சுக்கிட்டு அத பார்த்து வாசிக்கிறாரு. அதனால அந்த கவர்னருமே சினிமா அவர்ட்ட வந்து ஏதோ ஒரு சொன்னார்லப்பா. அந்த முடிச்சோனே நீங்க அத படிக்கணும் கவர்னர் சொன்னாரு. அப்புறம் ஒரு அரசு அதிகாரி வேற வந்து ஏதோ சொல்லிக் குடுத்து அப்புறம் திருப்பி அந்த நிகழ்வு நடந்துச்சு. அத திருப்பி ஆமா. படிச்சது. அங்க என்ன ஆமா. 2வது இல்ல. அது 2வது 2வது உறுதிமொழி. 2வது. ரகசியம் காப்பு. அது முதல்ல வந்து முதல்வரா பொறுப்பு ஏற்றுக்கிறது. அந்த இதற்கான அதாவது இந்திய அரசியல் சாசனம் அதை கடைப்பிடிப்பேன். அதை போற்றுவேன். அதனுடைய வரம்புக்குள்ள இருந்து செயல்படுவேன் அப்படின்றது. அந்த இதுல பார்த்தோம்னா அதான் ஒரு ஆக்டருக்குரிய தோரணை இருந்ததை தான் எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க. எனக்குமே அப்படிதான் அந்த இது பட்டுச்சு. அதாவது அது ரொம்ப வித்தியாசமா படல. அவருடைய ஸ்டைல் அதுதான் அப்படித்தான் இருந்திருக்கு இப்ப வரைக்குமே. அவரு முதல்வராக பதவி ஏற்கிறது வரைக்குமே அவரு ஒரு சினிமாவுக்கு ஒரு கேமரா முன்னாடி டெலிவரி இருக்கும் இல்லையா, அந்த தோரணைய அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றாரு. இதுதான் அவருடைய ஸ்டைலா கூட இருக்கலாம். ஏன்னா இதுவரைக்கும் கன்சிஸ்டன்டா அதைத்தான் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாரு. ஆனா நம்ம பாக்குறவங்களுக்கு அவர் ஒரு நடிகரை போல ஒரு நடிகராகவே இருக்கிறது மாதிரி தெரியுது. ஒருவேளை அவருடைய உடல் மொழி, அந்த தொனி, பேச்சு தொனி அப்படின்றது, அந்த டிக்ளமேஷன் மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கறதுன்றது அது இப்போ அடுத்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நமக்கு தெரியல. போக போகத்தான் பார்க்கணும். இன்னைக்கு தானே முதல் தடவையா அவரு முதலமைச்சரா பேசியிருக்கிறாரு. அதனால அதை புரிஞ்சுக்கிறோம். அதனால இப்ப இவரு ஆக்டர் விஜய் அப்படின்னு சொன்னத நம்ம தவறா இன்டர்பிரேட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இதுல வந்து ஒரு சினிசிசமோ ஒரு சர்காஸ்டிக்கான ஒரு விஷயமா இருக்கிறதா நம்ம பார்க்க தேவையில்லை. ஸ்டாலின் சொல்லி இருக்கிறதுல அதனால மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். ஓகே, அது அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். பதவி ஏற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளையும் வரவேற்கிறேன் அப்படிங்கிறாரு. 3 இதுல கோப்புகளை வந்து கையெழுத்திட்டு இருக்காரு. அதை வந்து வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லி இருக்கிறாரு. நம்மளும் அதை வரவேற்கிறோம். ஆனா அதுல அந்த முதல் இருக்கு இல்லையா, முதல் அறிவிப்பு, முதல் திட்டத்தை அதை அவர் ஓகே பண்ணி சைன் பண்ணியிருக்கிறாருல, அந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் வீடுகளுக்கு வந்து அப்படின்றது இலவசமா 200 யூனிட் மின்சாரம் வழங்கப்படும் அப்படிங்கிறது. அப்படின்ட்டு நம்ம அவங்க தாவேகா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, அது ஒவ்வொரு மாதமும் தகுதி உள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தகுதியுள்ள அப்படின்னா அது என்ன தகுதி அப்படின்றத அந்த தேர்தல் அறிக்கையில சொல்லல. இன்றைக்குதான் அதை வந்து சொல்றாங்க. இந்த திட்டத்துல சைன் பண்ணும் போதுதான் அதை சொல்றாங்க. அது 500 யூனிட்டுக்கு கீழே கன்சியூம் பண்ணக்கூடியவங்க, மின்சாரம் அந்த நுகர்வுன்றது 500 யூனிட்டுக்கு கீழே இருக்கணும், அவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அது தமிழ்நாடு முழுக்கவே நமக்கு இம்மீடியட்டா நம்முடைய களத்துல இருந்து பீப்புள் ஸ்டடீஸ் மக்கள் ஆய்வுல இருந்து நம்முடைய களத்துல வேலை செய்யக்கூடிய நம்முடைய ஆய்வாளர்கள் அவங்க உடனே ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி மக்கள் வந்து ஏறத்தாழ ஒரு 60-70% பேர் இது மனக்கசப்பு, அவங்களுடைய அதிருப்தியை தெரியப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது பரவலா அந்த அதிருப்தி இருக்கிறது தாவேகாவுக்கு அந்த தலைமைக்கு தெரிஞ்சதுனால உடனே ஒரு அரசுல இருந்து ஒரு கிளாரிபிகேஷன் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 500 யூனிட்டுக்கு கீழேனா 200 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்டுக்கு மேல அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 100 யூனிட் ஃப்ரீன்ற திட்டம் இருக்கு இல்லையா, அது தொடரும் அப்படின்னு கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா அப்படி பார்த்தோம்னா மெஜாரிட்டி குடும்பங்கள்ல இந்த வெயில் காலத்துல அதுவும் அப்புறம் இப்ப வந்து இந்த டீசல் கேஸ் இதுல எல்லாமே பிரச்சனை இருக்குதா, இதனால நிறைய குடும்பங்கள் வந்து அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எலக்ட்ரிக் குக்கிங்க்கு மாறிட்டாங்க.
அதனால கரண்ட் கன்சம்ஷன் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. இந்த 500 யூனிட்ன்றது ஏறத்தாழ ஒரு 70% குடும்பங்கள்ல தாண்டி போகக்கூடிய நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இப்போ இருக்கு. அந்த நிலைமை மாறல பின்னாடி. ஆனா இப்போ சூழ்நிலை வந்து 60-70% குடும்பங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு. இப்போ அவங்க எல்லாருக்குமே இந்த புதிய திட்டத்தினால எந்த பயனுமே கிடையாது. அது ஸ்டாலினுடைய ஆட்சி தொடருது. அப்படித்தான் ஆகி போயிடும். விஜய் ஆட்சியினால எந்த புண்ணியமும் இல்ல. ஏன்னா அந்த 200 யூனிட்ன்றது இப்ப இவங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. அடுத்தது அவங்க ஒவ்வொரு மாதமும்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கையில. அறிக்கையில ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா இப்போ இந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணதுல அரசு ஆணையில 2 மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கு எடுக்கிறாங்களா, அந்த கணக்கெடுப்பிற்கான அந்த காலம். அப்ப 2 மாசத்துக்கு ஒரு தடவை 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்றாங்க. ஒரு மாசத்துக்கு 200 யூனிட் இல்ல. இப்ப அந்த மாதிரியும் பார்த்தோம்னா இது ஒண்ணும் ஒரு ஒரு விதத்துல ஒரு ஏமாற்று மாதிரி தான் தெரியுது. பல பேரு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பரவலா பேசிக்கிறது, என்ன இப்படி ஏமாத்தி விட்டாரு அப்படின்ட்டு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட், அந்த ஏமாற்றத்தை தான் மக்கள் வெளிப்படுத்துறாங்க. அடுத்த அறிவிப்பா வந்து இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, அப்புறம் வந்து போதைப் பொருள் தடுப்பு, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் போதைப் பொருள் தடுக்கிறதுக்கு ஆமா ஒரு படை, பறக்கும் படையெல்லாம் அமைச்சு அடுத்த கையெழுத்துக்களா போட்டிருக்கிறாரு. ஆமா அந்த 2ம் ஓகே தான். ஆனா அதுல அரசுக்கு பெரிய செலவு வர போறது இல்ல. ஒருவேளை இந்த காவலர்களை அதிகமாக தேர்ந்து எடுத்து அவங்களை நியமிக்கிறாங்க அப்படின்னா அதுல சம்பளம் அந்த இதெல்லாம் வரும். அது இல்லாமலே இப்ப இருக்கக்கூடிய காவலர்களை வச்சே அதை கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 2யுமே சிங்கப்பெண்ணையும் இந்த போதைப் பொருள் தடுப்பையுமே செய்ய முடியும். ஏற்கனவே இந்த போதைப் பொருள் தடுப்புக்கான பிரிவுகள் இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணி முடுக்கி விட்டாலே கூட அதை செஞ்சிட முடியும். அதுல இந்த அரசு ஆணையில அதனுடைய ஷரத்துக்கள் என்ன அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. அது டீட்டெயிலா நம்ம பார்த்த பிற்பாடுதான் அதுல உள்ள என்ன சொல்லி இருக்கிறாங்கன்றதை வச்சுட்டு நம்ம அதை அடுத்த கட்டமா விமர்சனம் பண்ண முடியும். இப்போதைக்கு எப்படின்னா இது ஸ்டாலின் இல்ல, ஸ்டாலினால முடியல. ஓகே, இப்ப விஜய் வந்திருக்கிறாரு. விஜயாலையுமே அது முடியாது அப்படின்னு நான் நெகட்டிவா சொல்லல. அதாவது முயற்சி எடுக்கலாம். ஆனா இந்த முயற்சிகள் சட்ட ரீதியாக மட்டுமே இந்த போதைப் பொருள் பழக்கத்தையும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளையும் நிறுத்திட முடியாது. ஏன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை என்பது குடும்பத்திலேயே ஆரம்பிக்குது. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயே ஆரம்பிக்குது. இதை நம்ம விரிவா வேற காணொலிகள்ல நம்ம பேசி இருக்கிறோம். அதனால இதை இந்த அளவுல நிறுத்திக்கிறோம். அடுத்ததாக வந்து ஸ்டாலின் சொல்லியிருக்கிறத பாத்துடலாம். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அதாவது அதுதான் இப்போ விஜயனுடைய அந்த பேச்சுல திரும்பவும் நம்ம அவருடைய தேர்தல் முடிஞ்சு இந்த வெற்றி வந்த உடனே அந்த எண்ணிக்கை முடிஞ்சு அவர் ஜெயிச்சிட்டாருன்னு உடனே அது ஒரு நாள் பொறுத்திருந்து அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதை பற்றி நம்ம விரிவாகவே டிஸ்கஸ் பண்ணோம். ஏறத்தாழ அதுல சொல்லியிருக்கிற அதே விஷயங்களை தான் திரும்பவும் இங்க வந்து ஒப்பிக்கிறாரு. ஒரு முதலமைச்சரா பேசும்போதும் அதே மாதிரிதான் பேசுறாரு. அந்த காயத்தை பத்தி பேசுறாரு, அவமானத்தை பத்தி பேசுறாரு. அப்புறம் உங்க அந்த சென்டிமெண்ட் திரும்ப திரும்ப கொண்டு வர்றாரு. அதெல்லாம் திகட்டி போயிடுச்சு அப்படின்றத அவர் உணரணும். இது பிரச்சார வரைக்கும் ஓகே. அது ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 23 6 மணி வரைக்கும், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஓகே இதெல்லாம். இப்ப நீங்க இன்றைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னையில இருந்து நீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அப்போ ஒரு முதலமைச்சர் ஆன பிற்பாடும் திரும்பவும் அந்த சென்டிமெண்ட், அந்த இமோஷனு, அந்த இது அதெல்லாமே இது ஒரு சேஞ்சே இல்லையேங்க. இது அரசு நிர்வாகத்தை நீங்க கையில எடுத்திருக்கிறீங்க அப்படின்றதுக்கும் ஒரு பிரச்சாரத்துல முதல்வர் வேட்பாளரா நீங்க நிக்கிறீங்கன்றதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்ப அந்த வேறுபாடு வந்து அவருடைய பேச்சுல வரவே இல்லை இன்னைக்கு. அது ஒரு பெரிய ஏமாற்றம். எனக்கு தனிப்பட்ட முறையில அவர் இன்னும் கூட இன்க்ளூசிவா, இன்னும் கூட பாசிட்டிவா, இன்னும் கூட அவர் சொல்லக்கூடிய அந்த வைப் பிளாஸ்ட் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அது கூட பண்ணியிருந்திருக்கலாம். அது ஒரு குறை. அதுலதான் பார்த்தா அந்த எடுத்த எடுப்புலயே அந்த பணம் இல்ல அப்படின்ற அந்த இதை சொல்றாப்புல. கஜானாவை வந்து தொடச்சு விட்டாங்க, காலி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த இதெல்லாம் சொல்றாரு இல்லையா. ஏத்தி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிலாம் சொல்றாரு.
ஆமா. இப்ப என்னன்னா, அது எல்லாமே இப்ப நீங்க அடுத்த வாசிங்களேன். அது அதுக்கு அடுத்தத வாசிக்கும்போது இன்னும் நமக்கு வந்து தெளிவு பெறும். நம்ம இல்லாட்டினா அவரு ஸ்டாலின் சொன்னதவே நம்ம ரிப்பீட் பண்றது மாரி இருக்கும். 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓர வஞ்சனையும் சமாளிச்சு தான் நாங்க எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றினோம். ஆமா. ரூபாய் அது 10 அது லட்சம் இப்போ நடுநிலையில இருக்கக்கூடிய யாருமே அத ஒத்துக்குருவாங்க. அதாவது எல்லா திட்டங்களும் முழுமையாக நிறைவேற்றினாங்களா? அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு விமர்சனம் இருக்கு. ஆனா, இந்த மாதிரியான ஒரு சிக்கலான டயத்துல ஒரு ஓரளவிற்கு அவங்க நல்லது செய்யணும்னு பார்த்தாங்க அப்படின்றத நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா இந்த மாதிரி நல்லது செய்யும்போது லஞ்சம் இருந்ததா, ஊழல் இருந்ததா, கமிஷன் இருந்ததா அப்படின்னா எல்லாமே இருந்தது. அத நம்ம மறுக்கல. அடுத்தது. ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்துவிட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லி இருக்கீங்களே. அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குட்பட்டே தமிழ்நாட்டின் கடன் அளவு இருக்கிறது. ஆமா. அது அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குள்ளதான் இருக்கு. கரெக்ட் தான். ஆனா அப்பவே அது விமர்சனம் சொன்னோம். இந்த கடனை வந்து இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாம். மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாட்டினுடைய கடன் வந்து கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கு. அதாவது வரம்புக்குள்ள இருக்கு. ஆனா அதிகமாக இருக்கு. என்னன்னா அந்த அந்த வரம்புல இருக்கு. கொஞ்சம் பெசகுனாலும் அதை தாண்டி போயிடும். அந்த லெவல்ல தான் இருக்கு. அந்த டேஞ்சர் ஜோன்ல தான் நிக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து ஒத்துக்கணும். அடுத்தது வாசிங்க. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்லயே தெளிவா நாங்க சொல்லிட்டோம். அது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பிறகுதானே நீங்க பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்பாதீங்க. ஆமா. இது ஒரு ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது டிவிகே வந்து அவங்க பிரச்சார திட்டத்தெல்லாம் முன்னெடுத்தாங்க. அதுல வந்து தூய சக்தி, தீய சக்தி, இந்த தீய சக்தி ஸ்டாலின் வேணுமா இல்ல நானு உங்களுடைய அன்புக்குரிய விஜய் வேணுமா அப்படின்னு அந்த ரெட்டாரிக்கல் இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா? அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அவங்க வந்து எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கை தயார் பண்றது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கடைசியா தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையவே கொடுத்தாங்க இல்லையா? அப்போ அவங்க தேர்தல் அறிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே மற்ற கட்சிகள் தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டாங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசு இடைக்கால பட்ஜெட் இந்த இந்த 6 மாதத்துக்கு அந்த 6 மாசத்துக்கான பட்ஜெட்டை அவங்க அந்த சபையில பிரசன்ட் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்பவே நிதிநிலை அறிக்கைன்னு ஒண்ணு பிரசன்ட் பண்ணுவாங்க. அதுல தெளிவாதான் சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்பவே எல்லாரும் பேசினாங்க. தாவிக முதற்கொண்டு எல்லாருமே அப்ப அந்த நிதிநிலை அறிக்கையை சுட்டிக்காட்டி பேசி இருக்கிறாங்க. இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது தெரிஞ்சுட்டே இவங்க வந்து இந்த மேனிபெஸ்டோல தாவிக நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அவங்க வாக்குறுதிகளை கொடுக்கும் போதே பிட்டா ரிலீஸ் பண்ணாங்க தெரியுமா? அதாவது அந்த பெண்கள் தினத்துக்கு மகளிர் தினத்தப்ப மகளிர் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு செட் ஆஃப் இது வாக்குறுதிகள் அதை கொடுத்தாங்க. அப்புறம் யூத்துக்கு அது ரிலேட்டடா அப்படி பிட்டா கொடுத்தாங்க இல்லையா? கடைசியில வரைக்கும் பாத்தீங்கன்னா அது மீனவர்களுக்கு அது ஒரு பிட்டு அது மறந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இடையில போய் பாதி வழியில மீனவர்களுக்கு ஒரு பிட்டை சொல்லுவாரு. அந்த மாதிரி பிட்டா கொடுத்தாங்கல்ல. இப்ப இது கொடுக்கும் போதே அவங்களுக்கு அவங்க நிறைய விமர்சகர்கள் பொருளாதார நிபுணர்கள் சொன்னாங்க இதெல்லாம் நிறைவேற்றணும்னா இதுக்கே 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி ஆகும். அது பட்ஜெட் இல்ல, இந்த திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கே லட்சக்கணக்கான கோடிகள் தேவைப்படுமே. ஏற்கனவே கடன்ல இருக்கே, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அந்த கேள்விகள்லாம் எழுப்புனாங்க. அது எல்லாமே நம்ம இந்த பிரச்சார களத்துல அரசியல் களத்துல நம்ம எல்லாருமே கேட்ட விஷயம்தான். இது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு, தாவேகாவுக்கு. அப்படி தெரிஞ்சே அந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இப்போ ஏதோ புதுசா இன்னைக்குதான் இவர் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடிதான் அவருக்கு வந்து ஐயோ போய் 10 லட்சம் கோடி கடன் இருக்குப்பா அப்படின்ட்டு இந்த தினத்துல போய் நீ முதல்வரானு கையெழுத்து போடுறியே கொஞ்சம் யோசித்து பண்ணு அப்படின்னு யாரும் சொல்றது மாதிரி அவருடைய ரியாக்ஷன் அவர் பேச்சு அப்படி இருக்கு. ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். இதை தெரிஞ்சுதான் நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. இப்ப வந்து இந்த கடன் இருக்கிறது அதனால நான் வந்து செய்யறதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் அவர் பேசுவாரு. இது வந்து கண்டிப்பாக மக்களை திசை திருப்பக்கூடிய விஷயம் தான். அல்லது
நான் வாக்குறுதியா சொன்னதை, தேர்தல் வாக்குறுதிகள்ல சொன்னதை பல விஷயங்களை நான் நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்றத சூசகமா சொல்றார், ஒத்துக்கிறார். இப்பவே ஹி கன்சீட்ஸ் டிஃபீட் அப்படின்றது மாதிரி ஆய் போயிருது. அதுதான் அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த பாயிண்ட். நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதிகளாக அளிக்கிறேன் என கூறி ஆட்சிக்கு வந்துள்ள நீங்கள் இப்போதுதான் அரசு நிர்வாகத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் எப்படி நிறைவேற்றலாம் எனும் நுணுக்கங்களையும் எங்களைப் போலவே நீங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன். வாக்களித்த மக்களோடு நானும் அதையே எதிர்பார்க்கின்றேன். ஓகே, இதுல ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அதாவது நீங்க கத்துக்குவீங்க அப்படின்றாரு. இப்ப விஜய் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் போன உடனே முதல்ல உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதுக்குள்ள செக்ரட்டேரியட்டுக்குள்ள தலைமைச் செயலகத்துக்குள்ள போயிட்டாரு. இப்போ துறை வாரியா கூப்பிட்டு எல்லாம் பார்த்துட்டு ஒயிட் பேப்பர் ஒண்ணு, வெள்ளை அறிக்கை ஒண்ணு வெளியிட போறேன். இந்த தமிழ்நாடு அரசினுடைய நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை. அது ஏற்கனவே அந்த பிப்ரவரி மாசமே அரசு அந்த நிதிநிலை அறிக்கையிலே சொல்லியிருக்கு. ஓகே, அதை கூட விட்டுருங்க. இப்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாவே கூட ஒரு வெள்ளை அறிக்கையை தயார் பண்ணட்டும். அவர் என்ன சொல்றாரு, அந்த வெள்ளை அறிக்கைய பேஸா வச்சுட்டு அங்க இருந்துதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அறிக்கை அடிப்படையில இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பினான்சியல் சிச்சுவேஷனை கணக்குல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பயமூட்டக்கூடியதாகத்தான் இருக்கு. பொருளாதார ரீதியா அது ரொம்ப அந்த டேஞ்சர் ஜோன் சொன்ன பாத்தீங்களா, அங்கதான் இருக்கு. தலைக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நிலைதான். இப்ப இத வச்சுக்கிட்டு நீங்க அப்ப எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும்? எதையுமே செய்ய முடியாது. நீங்க அதாவது விஜய் கொடுத்த அந்த பொருளாதார ரீதியா கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா, இந்த மகளிருக்கு 2500 ரூபாய், 4000 ரூபாய் அந்த மாதிரி விஷயங்கள். 4000 ரூபாய் இவங்களுக்கு, இளைஞர்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு ஸ்டைப்பண்ட் கொடுக்கிறது, முதியவர்களுக்கு இந்த பென்ஷன் கொடுக்கிறது, இந்த மாதிரி அந்த பணம் சம்பந்தப்பட்ட வருடத்திற்கு 6 சிலிண்டர் பெண்க அன்னபூரணி. ஆமா, அதெல்லாமே அதான் பணம் இன்வால்வ் பண்ணக்கூடிய அரசுக்கு அந்த பண செலவை வைக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் உடனடியாக அவர் கையில எடுக்கவே முடியாது. இப்போ இந்த இபி எலக்ட்ரிசிட்டி இதுல இந்த 200 யூனிட்ன்றதே நம்ம பார்த்தோம். அதுலயுமே ஒரு சின்ன ஃப்ராட்தனம் பண்ணது மாதிரிதான் இருக்கு. எல்லாருக்கும் இல்ல. அப்புறம் மாசந்தோறும் கிடையாது. அது ரெண்டுலயுமே ஒரு ஏமாற்றம் இருக்கு. இப்ப இந்த மாதிரி இப்படி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டாங்க. இப்ப அதை நிறைவேற்றணும் அப்படின்னா அதுல என்ன சொல்றாரு, நுணுக்கங்களை எங்களை போலவே நீங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் அப்படின்றாரு. இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட். திமுக அப்படியெல்லாம் கத்துக்கல. நுணுக்கங்களை, வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய நுணுக்கங்கள் எல்லாம் கத்துக்கல. ஏன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல பல வாக்குறுதிகள் அரைமுறைமா தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சில வாக்குறுதிகள் தான் முழுசா நிறைவேற்றப்பட்டிருக்கு. அததான் அவர் சொல்றாரோ ஸ்டாலின், நீங்க ஏன் நிறைவேற்றுவாருன்னு எடுத்துக்கிறீங்க? எங்களை மாதிரியே நீங்களும் நுணுக்கங்களை கத்துக்கிட்டு மக்களுக்கு செய்யாம இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம்ல. இல்ல வாக்களித்த மக்களோடு நானும் அதையே எதிர்பார்க்கிறேன்றார். வாக்களித்த மக்கள் அப்படி எதிர்பார்க்கலையே. வாக்களித்த மக்கள் நம்ம கொடுக்க வாக்குறுதிகளை முழுசா நிறைவேற்றணும் அப்படின்றதானே எதிர்பார்ப்பாங்க. அவங்களோட சேர்ந்து இப்ப ஸ்டாலின் எதிர்பார்க்கிறாரு. இப்போ ஒரு வாக்காளரா அதை எதிர்பார்க்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் ஒரு முன்னாள் முதல்வரா சொல்றாரு. அந்த நுணுக்கங்கள், கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் எனும் நுணுக்கங்களை எங்களை போலவே நீங்கள் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் அப்படின்றது அவங்க நிச்சயமா திமுக முழுசா கத்துக்கல. அதனால இவங்களை போல தாவேகா கண்டிப்பா கத்துக்க வேண்டாம். தாவேகா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிறாங்க. அவங்க இப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனே உலக பிரசித்தி பெற்ற பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் கூப்பிட்டு, நோபல் பிரைஸ் வாங்கினவங்க எல்லாம் கூப்பிட்டு, நாங்க அப்படி மாத்திர போறோம், பொருளாதாரத்தை தலைகீழாக்கிற போறோம், இந்தியாவை எங்கேயோ கொண்டு போயிடும், தமிழ்நாட்டை எங்கேயோ கொண்டு போயிட போறோம் அப்படின்னு எல்லாம் பீத்துனாங்க. கடைசியில எதுவுமே வேலைக்கு ஆகல, ஒண்ணுமே செய்ய முடியல. மக்கள்கிட்ட கடைசியில கெட்ட பேர் வாங்கினதுதான் மிச்சம். இவங்க சொன்னதை செய்யல அப்படின்ற பேர் தான் மிச்சம். கூடுதலா ஓவரா சொல்லிட்டாங்க. இப்ப அதேதான் தாவிகாவுக்கும். அவங்க சொன்னது எல்லாமே ஓவரா சொல்லிட்டாங்க. அளவா சொல்லி நிறைய செஞ்சிருந்தாங்கன்னா நல்ல பேர் கிடைச்சிருக்கும்.
இந்த திமுக தோத்துருக்க கூட செய்யாது. அவங்க நிறைய சொல்லி குறைவா செஞ்சாங்க. அதுலதான் குறை வச்சு செஞ்சாங்க. அதனால மக்கள் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. அதேதான் தாவேகா முதல் நாள்லயே அவங்க இப்போ ரியலைஸ் பண்ணிட்டாங்க. நிறைய சொல்லிட்டோம், அளவுக்கு அதிகமாக நம்ம சொல்லிட்டோம். இப்போ இதுல எதை செய்யறது எதை செய்யாம விடுறது அப்படின்றது இதெல்லாம் ஆரம்பத்திலேயே ஆக்சுவலா விஜய் ஒரு விதத்துல நம்ம பாராட்டலாம். எதுக்குன்னா அவருடைய அப்பா இது மாதிரி நிலைமை இருக்கு, நான் நிறைய சொல்லிட்டேன், ஆனா எல்லாத்தையும் நான் செய்ய முடியாது, நானும் சாதாரண மனிதன் தானே அப்படின்னு சொல்லிட்டாரு. பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் கடவுள், இந்த இதை மாற்றுறதுக்கு வந்தவர், ரட்சகர், என்னமோ சொல்லுவாங்களே, ஏன்னா மீட்பர் அப்படின்னு கடைசி ஏன்னா இதுதான் நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை இருக பற்றிக்கங்க அப்படின்னு எல்லாம் சொன்னவங்க இப்ப என்ன சொல்றாரு, நானும் மனுஷன் தான், உங்க மாதிரி தான், தேவதூதன் சொல்லிட்டாரு. அதான் தேவதூதன் கிடையாது, சாதாரண மனுஷன் தான், எனக்கும் வறுமைனா தெரியும், பசினா தெரியும், நான் ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டரோட பையன். இதெல்லாம் எப்பயா நீங்க சொன்னீங்க? இப்ப எப்படியா வறுமையை பத்தி பேசுறீங்க, பசிய பத்தி பேசுறீங்க? சாதாரண ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றீங்க. இவர் எஸ். சந்திரசேகர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராமா? இவர் வந்து பசியிலையும் வறுமையிலையும் கிடந்தவராமா? ஆனா அவர் உச்சத்தை விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு இவ்வளவு நாள். ஆமா, அந்த உச்சத்துக்கு மக்கள் கொண்டு போனாங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் சொல்றாரு. அதுக்கு நன்றி செலுத்துறதுக்கு தானே அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவர் வர்றேன்றாரு. அப்படி வர்றவரை மக்கள் தாங்கி பிடிச்சிருக்கிறாங்க. ஓகே, அந்த 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 ஏரியாவுக்குள்ள இப்ப நம்ம போக வேண்டாம். இப்ப அதான் அவரு இவ்வளவு விஷயங்களை அவர் வந்து சொல்லி முன்னெச்சரிக்கையா மக்களை தயார்படுத்திடுறாரு. அது இதெல்லாம் சொன்னது எதுக்குன்னா, அவரை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. அதாவது தேர்தல் பிரச்சாரம் முழுக்க அவர் தேவதூதர், மீட்பர் அப்படின்ற ரேஞ்ச்ல வந்தது. பதவியேற்ற உடனே அவர் அப்படியே டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, டீமித்தாலஜைஸ் பண்றாரு. நான் அப்படியெல்லாம் இல்லப்பா, அது பிரச்சாரத்துக்கு நாங்க பண்ணோம், உங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்கு பண்ணோம். ஏப்ரல் 23ஆம் தேதி 6 மணி வரைக்கும் தான் அது. இப்போ நான் முதல்வர் ஆயிட்டேன், இப்போ நான் வந்து சாதாரண மனுஷன் தான், எங்களால சிலதை செய்ய முடியும், நாங்க சொன்னதுல பல விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சாத்தியமானவங்களை செய்ய முடியும். அதான் சாத்தியமானவைகள்ட்டு அப்படி பிரச்சார டயத்திலேயே நான் வந்து கண்டமானிக்கு அள்ளியெல்லாம் விட மாட்டேன், எது சாத்தியமோ, எது நடைமுறைக்கு உகந்ததோ, எது பிராக்டிக்கலா இருக்கோ அதைத்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லித்தான் இந்த தேர்தல் அறிக்கையை சொன்னாரு. அப்ப இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிற விஷயம் எல்லாமே சாத்தியமானவை தானே. அப்படி சாத்தியமாகாத விஷயத்தை நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க இல்லையா? ஏன்னா நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, அப்படித்தானே சொல்றீங்க. அப்படியெல்லாம் பொய் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. அவர் என்ன சாத்தியமோ அதைத்தான் சொல்லி இருக்கிறார். ஆனா இப்பவுமே அவர் வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் பேசுறாரு. முதல்வர் ஆன பிற்பாடும், அதாவது சாத்தியமானது என்னன்றது ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில சொல்லியாச்சு. இன்னைக்கு பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, சாத்தியமானதை தான் சொல்லுவோம், சாத்தியமானதை தான் செய்வோம் அப்படின்றாரு. இல்லப்பா, நீங்க இனிமேல் சொல்ல வேண்டாம், ஏற்கனவே சொல்லி இருக்கிறீங்க இல்லையா, அதை செய்யுங்க. அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு, மக்களுடைய கோரிக்கை அதுவாகத்தான் இருக்கு. இப்ப அதுலயே முதல் இது கொஞ்சம் சொதப்பலா போயிடுச்சு. அது போயிருந்தாலும் ஆனா எச்சரிக்கை கொடுத்துட்டாரு, நீங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, எல்லாத்தையும் என்னால செய்ய முடியாது, ஆனா எனக்காக நான் உங்களுடைய பிள்ளை, உங்க அண்ணன், உங்க விஜய், அதனால விஜய் மாமா சொல்லிருக்கிறாரு. ஆமா, ஆனா அதை பத்தி அது விமர்சனம் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம் அப்படின்றதுனால அது இந்த காலத்துல ஸ்கிப் பண்ணிடலாம். கடைசியா வந்து ஸ்டாலின் அவர்கள் கடைசியா முடிச்சிருக்கிற வந்து, தங்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தொடர மீண்டும் எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறார். ஆமா, நம்ம தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பயணம் தொடரணும் அப்படின்றது அதுதான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கு. நாமளும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பயணம் தொடரணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. அது சொல்லிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க முழுக்க ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்துல வளர்ச்சி பாதையில தான் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா எல்லா விஷயத்திலயுமே வளர்ச்சியில இல்ல, சில விஷயங்கள்ல தேக்க நிலை இருந்திருக்குது திமுக ஆட்சியில. இப்ப அதனால
ஒரு பாயிண்ட் ஸ்டாலின் சொன்னது மாதிரி வளர்ச்சி பயணம் தொடரணும். அடுத்து எந்த இதுல எல்லாம் தேக்க நிலை இருக்கோ அதுல எல்லாம் புதிதாக ஒரு மாற்றம் உருவாகணும். அங்க புதிய வளர்ச்சியை உருவாக்கணும் தாவேகா. அது ஒரு தாவேகாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.